அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி இன்னைக்கு எபிசோடு தாங்க மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. சந்தோஷமான எபிசோடாக அமைஞ்சிருச்சு இன்றைக்கி அப்படிங்கிறது தான் நம்ம இந்த எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம், கண்டிப்பாக இந்த மாதிரி வரணும், எப்போ வரும், எப்போ இது வரும் அப்படின்னு. நம்ம எதிர்பார்த்தது வருமா வராதா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்தது இல்லாமல் வேறு மாதிரி வந்துட்டு இருந்தது இல்லையா. பயங்கரமான எபிசோடுங்க. நாளைக்கு தான் செம்ம எபிசோடு இருக்குது, சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான். சகலைகள் 3 பேருமே வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. 3 பேருமே வந்து 3 மூலையில் வந்து ஒரே மடக்கிட்டாங்க நம்மளோட பசுபதியை. என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. அந்தளவுக்கு ஒரு பயத்தில் வந்து இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு பயத்தில் இருக்கார். அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து பயங்கர பயத்தில் இருக்கிறாரு. இப்போ காவேரி வந்து காரில் போகும்போது பயங்கரமாக மிரட்டிட்டு போனாங்க இல்லையா, அதுவே அவருக்கு வந்து பயமாயிடுச்சு. பயத்தை காட்டிட்டு போயிட்டாலே நம்மக்கிட்டே, நம்மளுக்கே பயத்தை காட்டிட்டாலே இந்த காவேரி அப்படின்னு வந்து பசுபதி வந்து சொல்லிட்டு இருப்பார் இல்லையா. அதே மாதிரி அப்படியே அந்த பக்கம் ஃபஸ்ட்டு குமரன் வராரு. குமரன் வந்து அடி 2 பேரும் மல்லு கட்டுறாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து விஜய் வராரு. அந்த பக்கம் போகலான்னு பார்த்தா இந்த பக்கம் நிவின் வராரு. வந்து 3 பேருமே வந்து நடு ரோட்டில் பயங்கரமாக அடித்து மல்லு கட்டுறாங்க. செம்ம சீனு. நாளைக்கு தான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக செம்மையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக வந்து நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது. வாங்க வராசா வா வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு சூப்பராக வந்து பசங்க பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. 3 பேருமே அந்த இதே காஸ்டியூமில் வந்து உட்காந்து பயங்கரமாக வந்து ஃபயர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான். அதுதான் அவ்வளோ அழகான ஒரு எபிசோடு அமைஞ்சிருச்சு. நாளைக்கு அமையும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அதை விட சூப்பரான எபிசோடு. போலீஸ்கிட்டேருந்து காவேரி சைஸாக பேசி தப்பிச்சது அது சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பசுபதியை வந்து டைலாக் பேசி விரட்டி விட்டது அது சூப்பராக இருந்துச்சு. பசுபதி வந்து விஜயை வந்து ஃபாலோ பண்ணி வந்து விஜய் வந்து இங்கே தான் கார் ஓட்டிகிட்டு போகிறார் அப்படின்னு போலீஸ்கிட்ட வந்து சொல்லிவிட்டது அதுவும் நல்லா தான் இருந்தது. எப்படியா கண்டுபிடிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி வந்து அது சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் காவேரி வந்து அந்த போலீஸ்கிட்ட பேசிட்டு அவங்க வந்து போலீஸ் அனுப்பி வச்சாங்க இல்லையா, அது செம்மையாக இருந்துச்சு. நான் கூட என்னடா பயந்துட்டு எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து காவேரி வந்து என்ன சொன்னாங்க, சார் நான் மட்டும்தான் சார் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் விஜய் உள்ளதாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து பசுபதி சொன்னது அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நாளைக்கு தான் செம்ம வெயிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக அந்தளவுக்கு தரமாக சம்பவத்தை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். விஜய், குமரன், நிவின், அதுக்கப்புறமா வந்து பசுபதி, நாளைக்கு இவங்க 3 பேர் மட்டும்தான், வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. இவங்க 4 பேர் மட்டும்தான், வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. நாளைக்கு எபிசோடு பயங்கரமாக இருக்கும், தரமாக இருக்கும். சம்பவத்தை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான எபிசோடு, பயங்கரமான எபிசோடாக வந்து அமைய போகுது அப்படிங்கிறது தான். என்ன மக்களை சொல்கிறீங்க, அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி டாக்டர்கிட்ட வந்து நம்மளோட விஜய் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே வந்து டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ண போகிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒன்றும் இப்போ குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்கள்ல டாக்டர். அது வந்து சூப்பராக இருந்துச்சு. டவுட்லாம் வந்து கிளியர் பண்ணிகிட்டு இருப்பார் விஜய். எப்படி இருக்குது டாக்டர், எனக்கு பயமாக இருந்துச்சு, இப்போ நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பார். அப்போ வந்து டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் பயத்தோடு தான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், எந்த பிரச்சனையுமே கிடையாது, எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுமே பயங்கர ஹாப்பியாகிடுவாங்க நம்மளோட விஜய். காவேரியும் சரி, நீங்கள் பயந்துட்டீங்க தானே அப்படின்னு கேட்பாங்க வெளியில் வந்ததுக்கப்புறமா. ஆமாம் காவேரி அப்படின்னு சொல்லுமே, நீங்கள் வந்து பயங்கர பயத்தில் தான் இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சொல்லுமே, எப்படி அப்படின்னு சொல்லி விஜய் கேட்பாரு. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா என்னை அவ்வளோ அக்கறையோடு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் அதுலேருந்து எனக்கும் பயமாக இருந்துச்சு, ஆனால் நான் வந்து வெளியே காட்டிக்காமல் இருந்தேன். நீங்கள் இவ்வளோ அக்கறையாக என்னை பார்த்துக்கிட்டதுனால தான் எனக்கு சரியாச்சு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு சூப்பராக ஒரு எமோஷ்னலாக வந்து கொண்டு போவாங்க. அவ்வளோ அழகாக வந்து அந்த இடத்த கொண்டு போயிருப்பாங்க. அப்படியே ஆப்போசிட் வெளியில் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரு மெதுவாக வரும். வந்து பசுபதி
பசுபதியை வந்து பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு பார்த்தா பசுபதி காரு விஜய் பார்க்கல, இல்லாட்டி அங்கனே வந்து பொழந்திருப்பார். விஜய் பார்க்காதனால வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து போலீஸுக்கு ஃபோனை போட்டு விட்டு அந்த பசுபதி வந்து இருந்துட்டார். ஹாஸ்பிட்டல் முன்னாடியே வந்து விஜய் பார்த்துருந்தாரு பசுபதியை அப்படின்னா அங்கேயே பயங்கரமாக சண்டை போட்டிருப்பார், பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது தான். அது பார்க்காதனால தான் அவர் வந்து இறங்கிட்டார். காவேரி இறங்குங்கன்னு சொல்லணும். அவருக்கு பயங்கர கஷ்டமாயிடுச்சு. ஏடா நம்ம சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, மாசமாக இருக்கிற பிள்ளையை நம்ம வந்து இப்படி பண்ணி விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அவ்வளவே கார் ஓட்ட விட்டோமே அப்படின்னு அவருக்கு ஒரு பயமாயிடுச்சு. அந்த இடத்துல வந்து கரெக்டாக காவேரி சமாளித்து வந்தது, அது சூப்பராக இருந்துச்சு. அதை வந்துட்டு விஜய்கிட்ட சொல்கிறாங்க இல்லையா, நான் சமாளித்து வந்துட்டேங்க, நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு. பசுபதி தான் நம்மளை எல்லா பிரச்சனையிலேருந்து நம்மளை மாட்டி விட்டுருக்கான், நீங்கள் கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணதை கூட அவர் பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லாமே பயங்கரமாக கோவம் வந்தது விஜய்க்கு. அப்போ தான் வந்துட்டு அங்கே சகலைங்களுக்கு ஃபோனை போட்டுட்டு வாங்க உடனே நம்ம போகலாம் அப்படின்னு பிளானை போட்டு இப்போ பசுபதியை மடக்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அப்கமிங்கில் எந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. மகாநதி பயங்கரமாக இருக்குது, நம்ம எதிர்பார்த்தது வந்துருச்சு அப்படிங்கிறதா, நம்ம எதிர்பார்த்தது நடக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா மக்களை பசுபதி நம்ம சகலைகள் மோதணும், அதை நம்ம பார்க்கணும், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அது நடந்துருச்சு, நடக்க போகுது அப்படிங்கிறது தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பார்ப்போம் சரிங்களா. சூப்பருங்க, மகாநதி அவ்வளோ அழகாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்கமிங்கில் வர்றதை பார்க்குறதுக்கு தான் நான் பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. அப்கமிங்கில் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள். இப்போ காவேரி வீட்டுக்கு போனோன்னே வந்துட்டு விஜய் கால் பண்ணி பேசுகிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. விஜய்க்கு இப்போ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அதை வேறு இருக்குது. அடுத்தடுத்து எந்த மாதிரி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் ரொம்பவே ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு காவேரி சீக்கிரமாக, இது வந்து நான் நல்ல விஷயமாக எதிர்பார்க்குறேன். காவேரி சீக்கிரமாக விஜய் வீட்டுக்கு போகணும், அவங்க அம்மாவை மீறி போகணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் அது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா பசுபதியோட பிரச்சனையை முடிச்சுட்டு காவேரிக்கும் எதாவது விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, விஜய் வந்து வெண்ணிலாவை தள்ளி விடலை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே போகும் இல்லையா. அதெல்லாம் வந்து பார்த்து விஜய் வந்து என்ன பண்ணுறது, என்ன பண்ண போகிறேன், என் பொண்டாட்டி என் கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அவன் நினப்பாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சண்டை போட்டு காவேரியை கூப்பிட்டு போகிறதுக்கு தான் நிறையவே சான்ஸ் இருக்குது. பார்ப்போம் சரிங்களா. சூப்பருங்க. நம்மளோட மகாநதி நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு. அதுதான் ஒரு அழகாக வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்கமிங்கில் செம்மையாக இருக்கிறதுக்கு பயங்கர ஹாப்பியாக நான் வந்து இருக்கேன். அதை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ அழகான எபிசோடு இல்லையா. கண்டிப்பாக ஒரு சூப்பரான எபிசோடுங்க. ஓகே மக்களே, நம்மளோட சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா.